வீரமிகு ஓங்கார நாதம் இது சிந்தை மகிழ்ந்திடும் சிந்தை மகிழ்ந்திடும் சுந்தரம் கொண்டவை சிந்தை மகிழ்ந்திடும் சிந்தை மகிழ்ந்திடும் சுந்தரம் கொண்டவை ஓங்கார நாதம் இது
தெய்வ ஓங்காரே நாதமிதி. இந்த தெய்வீக சபைக்கு வெள்ளிக்கின்ற புனித பாத்திரத்தை ஏற்று நிற்கும் அடியினுடைய வணக்கங்கள் பல. வடதிசையில் தலைகமலை, தென் திசையில் பரங்குன்றம், தென்பழனி மேற்கெல்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் எளிதாக நீயிருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்பேலா, கார்த்திகேயா, சண்முகா, சரவணா, சடாட்சிரா, ஆறுமுகா, குகா, குமரா, செந்தில் முருகா, செந்தில் முடிவிலா, காங்கேயா, சுவாமிநாத, தண்டாயுதபாணி, படையப்பா என்றெல்லாம் போற்றக்கூடிய அந்த 6 படிகளுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த 6 படையப்பாவை எப்படியெல்லாம் போற்ற வேண்டும். வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, வரம்பேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, வரம்பேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, அவன்தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி. சிவனாண்டி மகனாகி பிறந்தாண்டி, அன்று சினக்குண்டி மலை மீது அமர்ந்தாண்டி, சிவனாக மகனாக பிறந்தாண்டி, அவன் திங்க கொண்டு அமைந்தான அவன் தாண்டி, நவலோக மணியாக நின்றாண்டி, நவலோக மணியாக நின்றாண்டி, என்றும் நடமாடும் துணையாக அமைந்தாண்டி, என்றும் நடமாடும் துணையாக அமைந்தாண்டி, அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி. பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி, சுவை பஞ்சாமிர்தம் தண்ணீர் குளிப்பாண்டி, பாலாபிஷேகங்கள் கீப்பாண்டி, அவன் பஞ்சாமிர்தம் தண்ணி குளிப்பாண்டி, காளார மலையேறவை பாண்டி, தானார மலையேறவை பாண்டி, கந்தா என்றால் இங்கே வந்தேன் என்று சொல்லி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி. சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செய்வார்க்கு எவர்க்கேனும் வருமோடி, முருகனின் செல்வார்க்கு எவர்க்கேனோ வருமோடி, சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செய்வார்க்கு எவர்க்கேனும் வருமோடி, பக்தர்கள் தினந்தோறும் பலர் கோடி, பக்தர்கள் தினம் கூடும் பல கோடி, திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி, திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, பழனி மலையாண்டி. இமயபுரம் இருந்தபடி எங்கெங்க மாலை என்ற எழிலான சக்தி மாதா, அமைதிவளை கண்டவளை, அழகு உருவம் கொண்டவளை, அன்னை முத்துமாறுமையே, இமையாளும் தேவியே, ஏகாந்த நாயகி, காளி, நீலி, திரிசூலி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த அத்தனை அவதாரங்களுக்கும் சொந்தக்காரியான அதிபராசக்தியை வணங்க வேண்டும். வணங்கி பின் நமது பணிக்கு செல்ல வேண்டும். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பிரிகிடவே பெய்திடுவான், பார்க்கடலால் அவள் கருணை பிரிகிடவே செய்திடுவான், பக்தர்களை கண்டிமை போல் எப்போதும் காத்திடுவான், பக்தர்களை கண்டிமை போல் எப்போதும் காத்திடுவான். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள்.
தெய்வம் அவள் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வம் அவள் போராடும் பாவங்களை பரந்தோட செய்பவளாம் திருச்சாம்பல் அணிந்தோரை திடமுடனே காப்பவளாம் திருமாலின் சோதரியாம் கருணாகருளியாம் வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டுபுறம் தந்திடுவாள் எங்கும் நீரைந்தவளாம் ஏகாந்த ரூபினியா எங்கும் நீரைந்தவளாம் ஏகாந்த ரூபினியா மங்களமாய் வாழ்வழிக்கும் மணிகண்டன் தாயவளா மங்களமாய் வாழ்வழிக்கும் மணிகண்டன் தாயவளா சங்கரன் முதனாரணனும் பணிந்திடும் வர தேவதையாம் சங்கரன் முதனாரணனும் பணிந்திடும் வர தேவதையாம் பங்கஜமுகம் கொண்டவளாம் பரமசிவன் நாயகியாம் பங்கஜமுகம் கொண்டவளாம் பரமசிவன் நாயகியாம் வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டுமரம் தந்திடுவாள் பாக்கடல அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள் பக்தர்களின் கண்மிமை போல் எப்போதும் காத்திடுவாள் பக்தர்களை கஞ்சிமை போல் எப்போதும் காத்திடுவாள் வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் மீண்டும் வரம் தந்திடுவாள் மீண்டும் வரம் தந்திடுவாள் மீண்டும் வரம் தந்திடுவாள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனுமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகினான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து அந்த முருகபெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய் முருகா 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 முருகா. இந்த உலகத்தில் பிறந்தே அவருக்காக தான், இங்கு வந்திருக்கிறதும் கூட அவருக்காக தான். அவன்று ஒரு அணுகு கூட அசையாது. எந்த குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுமா? ஆனால் அந்த வள்ளியாகப்பட்டவளை பிறக்கும் பொழுதே குகா குகா என்றவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவள். என்றைக்கு அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தனோ அன்றையிலிருந்து வேறு எந்த ஒரு நாமங்களையுமே நான் உச்சரிப்பதே கிடையாது. நான் பேசுவதெல்லாம் அவரை பற்றி, நான் பாடுவதெல்லாம் அவருக்காக. என் சிந்தையில் இருக்கும் சிந்தனைகள் அத்தனையுமே முருகா 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 என்று மட்டுமே ஒழித்துக் கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட முருகனுக்காக நான் விடக்கூடிய தூதாகப்பட்டது எப்பேற்பட்ட தூதாக இருக்க வேண்டும். சாய் பிரணவ் அன்பு கொடுத்து எனக்கு அன்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு சின்ன குழந்தை பற்றிகளா இவ்வளோ அழகாக நடந்து வருது. சாய் பிரணவ் அன்பு செல்வத்துக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நன்றி 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 கிடந்த வணக்கம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தை எந்த மேடையிலும் இப்படி எனக்கு கொடுத்ததே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. அழகாக வந்து ஒரு குழந்தை கொடுத்துருக்குன்னா அந்த தெய்வமே சதுரங்க நாயகி. ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கோம், தாத்தா தான் மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஆமாம், அந்த குழந்தை ரூபமாக எனக்கு ஒரு அன்பளிப்பு, அன்பு பரிசு. அன்புள்ளங்களுக்கு நன்றி. மணியே மணியே மணிக்கோயிலே மாலையிலங்கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையின் அடைகிழவே தொட்டையிடம் பூமணக்கும் துளிர்கரமோ தொடையிலுக்கும் பூமர பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கீழடி. மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையிலகே தொட்டையிட பூவனுக்கும் துளிர்கரமோ
பாடல் கேளடி போகு மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடி மலரே கொடியடையின் அழகிழகே பொன்னில் வடித்தே சிலையே பிரம்மன் படைத்தான் உனையே மன்னமகிழ் போல வந்த பாவையே என்னை கிணிக்கும் நிலையே இன்னும் கொடுக்கும் கலையே உன்னை எண்ணி வாழும் இந்த ஆவியே கண்ணிமைகள் தூண்டிலிட்டு காதல் தன்னை தூண்டிவிட்டு என்னை எண்ணி ஏங்க வைக்கும் ஏந்திலையே பெண்ணி வளையாதரித்து பேசி போட்டு காதலித்து எங்கும் கண்ட காரணத்தால் பெண்களுக்கே சொல்லி சொல்லி ஆசை வைத்தேன் கொடியிடையில் பாசம் வைத்தேன் பூமக பாதலியடி இங்கு நான் பாடும் பாமர பாவை கீழடி ஓ மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடி மலரே கொடியிடையில் நடுகிழகே ஆ கண்கிமிகளே வருத்தி கிளவுகளை துரத்தி பெண்மனதினால் முடித்து மூட்டு எண்ணுகிரிலே ஒருத்தி கண்டபடி என்னை துரத்தி அம்மனவள் வாங்கிக் கொண்டு மூத்தத்தி கோடி வெளி ஓசை நின்று கோடி வந்து தான் வலிக்க கோடி வந்து கேட்க வரும் தேவதைகள் சுடிமலர் மாலை கொண்டு தவமிட்டு தோண்டிலிட்டு கூடி விட்டு வாழ்த்த வரும் மாணவர்கள் அந்தி வரும் நீதம் ஆசை விளக்கேற்றுதம்மா பூமர பாதலியடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கீழடி மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடி மலரே கொடியிடையில் இடையிலகே தொட்டையிட இட பூமணக்கும் குளித்தளமும் தொடங்கி நிற்கும் பூமர பாவை நீயடி என்று நான் பாடும் பாமர பாடல் கீழடி நானே நானே லாலலா, லாலலாலாலா, நானே நானே லாலலா. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளிக்கரை பெயர் சூட்டினை சீரோடும் சிறப்போடும் எனது தந்தையும் 7 அண்ணன்களும் வளர்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஏக்கம். என்ன ஏக்கம் அப்படின்னா பிறந்தது எல்லாமே ஆம்பளை பிள்ளையில பிறந்துருச்சான் அப்படின்னு ஒரு ஏக்கம். இங்கே உங்கள் முன்னால் வள்ளியாக தோன்றும் ராதாசிரி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடி பதிச்சேரும். சரி சரி எங்களையெல்லாம் கௌரவப்படுத்தும் விதமாக எங்களுக்கெல்லாம் முன்னாடிகளை போற்றி கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்புலங்களுக்கும் மற்றும் ஊர் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பிறந்தது இல்லாமல் ஆம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஏக்கம் இல்லை, பெரிய ஏக்கம். பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டார். எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு ஏக்கம் தான். ஒரு குடும்பத்தில் வரிசையாகவே ஆம்பளை பிள்ளையாவே பிறக்கும், அவங்களுக்கு ஆசை இருக்கும் பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. வரிசையை பொம்பளை பிள்ளையாவே பிறக்கும், அவங்களுக்கு ஆசை இருக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. இந்த மனசு எல்லாமே மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும்தான் அந்த ஆசை எல்லாமே. இது இருந்தால் அது வேணும், அது இருந்தால் இது வேணும் அப்படிலாம் மனசு நிலையற்றது. என்ன கொடுத்தாலும் மறுபடியும் போதும்னு சொல்லுவோமா, போதும் என்ற மனமே பொன் செய்யும். நம்ம எத்தனை பேருக்கு இந்த மனசு இருக்குது, இருக்கிறது போது இருக்கிறத வச்சு நம்ம பழகிக்குவோம் அப்படின்னு எத்தனை பேருக்கு இந்த மனசு இருக்குது? இருக்கவே முடியாது, என்ன சொன்னாலும் ஏற்றுக்கவும் முடியாது. ஆமாம், இந்த மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. இந்த குரங்கு ஒரு இடத்துல இருக்காது, அங்கிட்ட இங்கிட்ட தாவிக்கிட்டே இருக்கும். அதே போல் மனிதர்களுடைய மனதாகப்பட்டது நிலையற்றது. அதை ஒருநிலைப்படுத்தி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சொர்க்கம். ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அப்படின்னு பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை, நாட்டுக்கே மனதாக இருந்தாலும் தகப்பன்ற முறையில் அவருக்கு ஒரு ஆசை. எல்லாமே இப்படி ஆம்பளை பிள்ளைலாம் பிறந்துருச்சு. ஆமாம், பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை. ஆமாம், எல்லா அப்பாவுக்குமே இந்த ஆசை இருக்கு. பாருங்க, 1000 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் அழகரு,
குடும்பத்துல பொம்பளை பிள்ளை இருக்கிற மாதிரி வராது. குடும்ப குத்து விளக்குன்னு யாரை சொல்லுவாங்க? பொம்பளை பிள்ளை தான் சொல்லுவாங்க. எங்களை தான் சொல்லுவாங்க. உங்களை யாராவது சொல்லுவாங்களா? துணி துவைக்கும், காய்கறி வெட்டு. பொண்ணு பார்த்து இருந்துக்கணும். நான் தெரியாம தான் கேட்குறேன். பொம்பளை பிள்ளை இருந்தாக்க என்ன துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, வீடு குளிதுக்கு தான் பொம்பளை பிள்ளையா? யாரு சொன்னா? யாரு சொன்னா? இப்படி கிளம்புறியா? இதனால தான் நினச்சிருக்காரு மும்பிட்டு ஆம்பளை பிள்ளையிலும் பிறந்து வீணாக போயிடுச்சு. ஆமாம், நம்மளுக்கு அழகான பெண் குழந்தை தான் நல்லா இருக்குமே, இதனால தான் வேண்டிக்கிட்டார். இதில் இப்படியெல்லாம் பேசினா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? முதல்ல பொம்பளை மகாலட்சுமி, முதல்ல பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னங்க பேர் வைக்கிறாங்க? மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தா அப்படி சொல்கிறாங்களா? யாராவது சொல்கிறாங்களா? அப்படி கிடையாது. பொம்பளை பிள்ளை மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை எப்படி நீங்களாம் வரவேற்கணும் தெரியுமா? எப்படி தாங்கணும் தெரியுமா? போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க? பாத்திர விளக்க பொம்பளை புள்ள, வீடு கூட்ட பொம்பளை புள்ள, உங்களை எல்லாம் வச்சிருக்காங்க. முதல்ல என் தங்கச்சி ஏன் ஆம்பளை பிள்ளை செய்யக்கூடாது? என்னமோ சொல்ல வரேன் தங்கச்சி. அப்ப நம்ம அப்பா வந்து நீ பிறந்த அன்னைக்கு மகாலட்சுமியே வந்திருக்குன்னு நினைச்சாரா? ஆமா, நான் மகாலட்சுமியே. அப்பா வந்து அழகான, உங்களுக்கு எல்லாம் பொக்கிஷம், உங்களுக்கு எல்லாம் தெரியல, பாதுகாக்க தெரியல, எப்படி பொக்கிஷமா உங்கள்ட்ட கொண்டாந்து இப்பதான் தெரியுது. எங்க அப்பே மகாலட்சுமியே போட்டால கூட பாத்துருக்க மாட்டாருன்னு. அழகரே பார்த்து இருந்துக்கணும். ஆமா, நீ அப்பா இல்ல. அப்பா பார்த்ததுனாலதான் என்ன கொண்டாந்துருக்காரு. நீ பார்த்ததுல இந்த மாதிரிலாம் பிள்ளைய வச்சுக்கலாமா? குடும்பத்துல என்ன முடியாண்டே வச்சுக்கலாமா? உன்னையெல்லாம் என்ன வச்சு கொண்டதே தெரியலடா உனக்கு. இல்ல, குதிரை மிதிச்சது சரிதான்டா, சரிதான்டா உனக்கு. நேத்துக்கு நான் ரொம்ப இறக்கப்பட்டேன் உன் மேல. நேத்துக்கு புள்ள கால்ல குதிரையை மிதிச்சிருச்சு அப்படின்னு வாயில மிதிச்சிருக்கணும். இருக்கட்டும். சரி, சொல்லுதா மகாலட்சுமி, சொல்லுதா கோபப்படாத மகாலட்சுமி, சொல்லுதா. ஆனா இப்பதான் நினைக்கிறேன் அழகரே, உனக்கெல்லாம் தங்கச்சியா நான் இருக்கிறதுக்கு பேசாம எங்க அப்பா அந்த காட்டுல அந்த வள்ளி குடையில பின்னிக்கிட்டு கிடந்த வகையில் அங்கேயே நீ போட்டுட்டு வந்திருக்கலாம். ஆமா, அருமை தெரியாதவர்களுக்கெல்லாம் மகாலட்சுமின்ற வார்த்தை பிடிக்கல. நீ எங்க இருந்து வர? எங்க இருந்து வர? எங்க இருந்து வர? நீ ஏன் அரண்மனையில தானே வர்றேன்? அது வந்து கதைக்கு உள்ள, கதைக்கு அப்பா பட்டு எங்க இருந்து வர? அப்படியா? கொல்லங்குடியில இருந்து வர்றேன், காளியாத்தா வாசல்ல இருந்து. இனிமேல் கொல்லங்குடி காளியாத்தா வாத்தா தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையா இருந்துக்க. எங்க இருந்து வர்றேன்? கொல்லங்குடியா? காசு வெட்டி போட்டுருந்தா பேசாம ஏற்கனவே பெட்டிக்காருக்கு வெட்டி போட்டிருக்கேன். கொல்லங்குடி கருப்பாயின்னு வச்சுக்கிருவோம். சாதாரண ஆத்தாவா? ஆமா, அப்படியா? சொல்லு. சரி, இருந்தாலும் கூட சரி. ஆமா, உங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. உங்கள்கிட்ட உன்கிட்ட நம்பிலாம் பேச விரும்பல. விடு. அவனை எப்படி கொழு கொழுன்னு வளர்த்துருக்கோம். கொழு வளர்த்து என்னடா புண்ணியா? கொழு வளர்த்தா போதுமா? நகை நட்டு போட்டிருக்கீங்க, நல்ல ஆடை, நல்லா தான் இருக்கேன். இங்க இருக்க உட்காந்துருக்கேன். யாருனாச்சும் உள்ள நகை போட்டிருக்காங்களா? தங்கமயில் ஜுவல்லரியே நீதான் வச்சிருக்க. இதெல்லாம் போட்டு எவ்வளவு கேவலப்படுத்த பாரு. சரி, இருந்தாலும் அதே நேரத்துல எங்க அப்பா முருகன் நேர்த்திக்கடை வச்சுக்கிட்டாரு. நேர்த்திக்கடை வச்சுக்கிட்ட காரணத்துக்காக நான் வந்து கிடைச்சிட்டேன். ஆமா, மகாலட்சுமி சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறேன். மகாலட்சுமியாக அழகான ஒரு பெண் குழந்தையாக எங்க அப்பா கொண்டு வந்தாரு. அதன் காரணமாக அந்த முருகனுக்கு காட்டில் திணை வைத்து அறுவடை செய்து என்னுடைய கையாலே நான் படைக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கேன். இருந்தாலும் கூட அதே நேரத்தில் என்னுடைய மனசுல ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு. நேற்றைக்கு இன்றைக்கு வந்ததில் இந்த ஆசைகள் எல்லாமே இந்த உலகத்தில் நான் என்றைக்கு பிறந்தனோ அன்றைக்கே ஏற்பட்டுள்ள ஆசைகள். ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமா, என் காதலை சொல்லலாமா? மாதுளம் கனியே, நல்ல மலர்வன குயிலே, மரகத மணியே, என்னும் மயில் இளமயிலே, மாறன் கிளை போடும் வெளியே, இளமாலை தன்னில் பாடும் மொழியே, மாறன் கிளை போடும் வெளியே, இளமாலை தன்னில் பாடும் மொழியே, மாதுளம் கனியே, நல்ல மலர் விளக்குயிலே, மரகத மணியே, மயில் இளமயிலே, மாறன் கிளை போடும் வெளியே, இளமாலை தன்னில் பாடும் மொழியே, மாறன் கிளை போடும் வெளியே, இளமாலை தன்னில் பாடும் மொழியே.
அதற்கு அருள் கொடுத்தவரை சுரனை விதம் செய்த சுப்பிரமணிய கடவுளில் ரேக் யசூர் சாமம் அதர்மணம் என்று சொல்லக்கூடிய 4 பெண்களுக்கும் தலைவர் நான் என்று அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனே சிந்தையில் இன்று ஆணவம் நாய்கை கண்மம் என்ற மும்மலத்தையும் அறிந்தவனே இகபரும் அருள் தரும் ஆதிமனமே ஐயனே என்னை அருள்வாயாக முருகா 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 சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அத்தனை பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் என்னுடைய முருகன். இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் உண்டு. அத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. காரணம், உலகத்தில் தோன்றிய முதன் மொழி மூத்த மொழி தமிழ் மொழி. அதிக எழுத்துக்களை கொண்டது நமது தமிழ் மொழி. 247 எழுத்துக்களை கொண்டது. அதிகமாக தமிழர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்பதால் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாமே வணங்கிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு தமிழகத்தில் முருகனுடைய பக்தர்கள் கூடிக்கிட்டே இருக்கே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தெய்வம். கிரேதாயகம் திரேதாயகம் துபாபரேகம் கலியுகம் 4 யுகங்களில் கலியுக கந்தனாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறார் எம்பெருமான் முருகப்பெருமான். நம்மளுக்காக, நம் தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காகவே ஒரு கடவுள் இந்த உலகத்தில். அப்பேற்பட்ட முருகனை வணங்க வேண்டும். அன்பை கொடுக்கக்கூடியவர், அறிவை கொடுக்கக்கூடியவர், தெளிவை கொடுக்கக்கூடியவர், செல்வங்களை கொடுக்கக்கூடியவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தேவை அறிந்து செயல்படக்கூடிய தன்மை இந்த உலகத்தில் முருகனுக்கு மட்டுமே உண்டு. அப்பேற்பட்ட முருகனுக்காக நான் வந்திருக்கேன். என்ன வந்திருக்கியா? ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? நீ முருகனை பத்தியே பேசிட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன் ஏதோ ஒரு முருகன் உன் வாழ்க்கையில விளையாண்டுகிட்டு இருக்கியான்னு. சிவந்திருக்கா? அதெல்லாம் இல்ல. நான் காதலிக்கிறேன். ஆமா, நாய் காதலிக்கிறேன்னு யார்கிட்ட அண்ணன் இருக்கும்போது காதலிக்கிறேன்ற நீ வேற கூட்டி ஓடினா ஓடிட்டு போகுதுடா. அது வாட்டுக்க ஓடிட்டு போமா, நீ வாட்டுக்க. எப்படி குடும்பம் ஏமா கூட்டிக்கிட்டு உடனே ஓடட்டுமா? எங்களுக்கு செலவு மிச்சமா. அப்ப கட்டி கொடுக்க மாட்டீங்களா? என்னைய கட்டிலாம் கொடுக்க மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டீங்க. அந்த நினைப்பு வேற இருக்கா உனக்கு? நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைங்க, சேர்த்து வைங்க. நீ என்னைக்கு எங்க அண்ணன் இருக்கும்போது காதலிக்கிறேன்ற வார்த்தை சொன்னியோ கூட்டிட்டு ஓடிரு, கூட்டிட்டு ஓடிரு ஓடிரு எங்கிட்டாச்சு கண்ணு தெரியாம. ஆனா நீங்க எல்லாம் எப்ப இருக்கீங்க பாத்தீங்களா? தங்கச்சி நான் கூட அண்ணன்ட்ட சொல்ல பயந்துகிட்டு எப்படி சொல்றது, ஆமா அண்ணன் எல்லாம் திட்டுவாங்களே அப்படின்னு பயத்துல சொல்றேன் தெரியுமா? ஆனா இப்படி தெரிஞ்சா முன்ன எதுக்கு சொல்றேன் தெரியுமா? எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதே நாங்க கல்யாணம் பண்ண முடியும். என்னது சொல்றது? அப்படி ஒண்ணு இருக்கும். ஆமா, நீ கூட்டி உங்களுக்கெல்லாம் பொண்ணு, நீ கல்யாணத்தை பத்தி நீங்க எல்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாது வாழ்க்கையில. உங்களுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது நான் இருக்கிற வரைக்கும். ஆமா, மாலை போட்டுக்க இப்படியே தான் உன்னுடைய வாழ்க்கை. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கல்யாணமே கிடையாது. நீ கூட்டிட்டு ஓடுனா நாங்க பூரா மருந்தை குடிச்சு தூக்கு போட்டு செத்துருவோம், அவமானம் தாங்க முடியாம அப்படின்னு நினைக்கிறியா? ஆமா, நான் கூட்டிட்டு ஓடி போயிட்டா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த உலகத்தை நம்ம இருக்க வேணாமே அப்படின்னு நீங்க ஏதாவது மருந்தை குடிச்சு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டா என்ன பண்றது? அதனால நான் ஓட மாட்டேன். என்னைக்கு தங்கராஜும் பவதானி கூட நாடகத்துக்கு வந்தோமோ அதெல்லாம் உதுத்துட்டோம். எல்லாமே ஒரு 10,000 அடி குழிய தோண்டி புதைச்சிட்டோம். அதை பூரா மானா ரோசா வைக்கலாம் எல்லாத்தையும். சரி, அப்ப சாக மாட்டேன். யாரையாவது காதலிச்சிருக்கியா? முதல்ல யாருமே தெரியல, என்னுடைய மனசு தெரியல உனக்கு. யாரா நீ காதலிச்சிருந்தா தெரியும். காதல்லாம் மானம் மரியாதை உள்ளவே பண்றது காதல். ஏய் என்னடா இப்படி சொல்ற? நாங்களாம் அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஆளு. அப்ப சத்தியமா காதலிக்கவே இல்லையா நீ? ஏய் கேள்விப்பட்ட உனக்கு ஒரு காதல் இருக்கு. இருந்துச்சு. ஆமா அதான், ஆனா இப்ப இல்ல. அவங்களே இப்படி மானம் கட்டு போய் திர்றாங்களே, இவனை காதலிச்சு என்ன பண்றேன்னு வேறவனை கூட்டிட்டு ஓடிடுச்சு. அப்படி கிடையாது. உனக்கு காதலிக்கிற வாய் மட்டும் இப்படி பேசுற. ஒரு பிள்ளைய காதல் பண்ண தெரியல, எப்படி வச்சுக்கணும் தக்க வச்சுக்கணும் தெரியல, உடனே சொல்ற உன் மேல குறைய வச்சுக்கிட்டு ஏன்டா அந்த பிள்ளைய சொல்ற? நீ ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கியா? இப்படி எல்லாம் பாத்துக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா நான் செஞ்சிருப்பேல. இப்படி பேசுறாள், அது கூட உனக்கு தெரியாது. சரி, ஏன் ஓடி போச்சு? என்ன பிரச்சனை? வீட்டுல யாராவது ஒத்துக்கலையா? அம்மா அப்பா எது, அண்ணன் தம்பிங்க வேற யாரும் எதுவும் என்ன பிரச்சனையா? ஒரு நாள் 6 வருஷம் காதலிச்சு, ஒரே ஒரு நாள் கொடைக்கானல் கூட்டு போனேன். 6 வருஷம் காதலிச்சிருக்க, ஒரு நாள் கொடைக்கானல கூட்டி போயிருக்க. இதை விட என்ன வேணும்? இப்படி மாப்பிள தேடி போனாலும் கிடைக்காது. கொடைக்கானல் கூட்டு போய் ஒரே நாள்ல 10,000 ரூபாய் செலவு பண்ணேன். ஆத்தாடி, அவன் கேக்குற பூரா வாங்கி கொடுத்தேன். சொல்லிருப்பாங்களே கட்டுனா உன்னதான் கட்டியன்னு சொல்லிருப்பாங்களே. தோசை கேட்டா, ஊத்தாப்பம் சின்னதா தோசை கேட்டா, நான் ஸ்பெஷல் தோசை வாங்கி கொடுத்தேன். அப்புறம் என்ன இப்படி மாப்பிள தேடி போனாலும் கிடைக்காது. ஜூஸ் கேட்டா நான் ஆப்பிள் ஜூஸே வாங்கி கொடுத்தேன். அப்புறம் என்ன? சின்னதா போர்வை, அங்க போனா போர்வை இதெல்லாம் கம்மியான ரேட் கிடைக்கும். நான் பெட்டு மெத்தையே வாங்கி கொடுத்தேன். இவ்வளவு வாங்கி கொடுத்துருக்க. அப்புறம் அவன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்ன கேட்டா. என்ன கேள்வி? நான் கேட்கறது ஒண்ணு, நீ வாங்கி கொடுக்கறது ஒண்ணு, எனக்கு இருக்கு போயலாடா அப்படின்னு கேட்டா. ஆக மொத்தம் அந்த பிள்ளை என்ன நினைக்குதோ அதை நீ கொடுக்கல, அதை நீ செய்யல, அப்புறம் எப்படி உங்ககிட்ட இருக்கும்?
வாங்கி கொடுத்தேன் வத்தல குண்டுல வந்து இறங்குனேன் ஒரே வார்த்தை சொல்லுச்சு நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட இதோட நீ ஓடிடுறான்னு நான் ஓடுறேன்னு ஓடிருச்சு உண்மையை சொல்லிருச்சு அந்த பிள்ளையே சொல்லிட்டு போயிருச்சுல அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் உனக்கு தெரியலேன்னு சொல்லு ஆமா நீ சொல்றப்பயா ஆனா உங்க அண்ணன் நான் சும்மா இருப்பேனா அவன் முன்னாடியே என்னோட மான மாதிரியா எல்லாத்தையும் காப்பாத்தன்னு தூக்கு போட்டு சாக போயிட்டேன் ஆமா ஆத்தாடி நான் என்ன பண்ணுவேன் பிள்ளை சாக கூடாதுடா அப்படியே அந்த பிள்ளை வத்தாலக்குள்ள இருந்தா திருச்சி போயிருச்சு அங்கதான் அந்த பிள்ளை படிச்சிச்சு ஆனா நான் வீட்டுல இருந்து அவ முன்னாடியில சாகணும் அப்பதான் அவன் உணர்வா இப்படி கொண்டவனை விட்டுட்டோம் நம்மளுக்கு திருச்சிக்கு போயிருச்சு அந்த பொண்ணு அப்புறம் எப்படி கொடுக்கறவனை சாவ? விட்டுட்டோம்ன்ற ஒரு எண்ணத்துல உணர்வாண்டு அவன் முன்னாடியே சாகுறதுக்கு தூக்கு போட வைத்தேன் தூக்கு போட போயிட்டியா ஆமா இந்த அளவுக்கு போயிட்டியா அப்புறம் என்னாச்சு ஆனா உன்னை அவன் முன்னாடி சாகணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு அடிச்சேன் வீடியோ கால் எப்படி தூக்க கழுத்துல போட்டேன் வீடியோ கால் அடிச்சு அடியா நீ என்னை விட்டுட்டு போயிட்டு சாக போறேன்டி அப்படின்னு சொல்றேன் நீ வேமா சாகு நான் நாளைக்கு சுடுகாட்டுல வந்து பாக்குறேன்டா சூப்பர் எப்படி கொட்ட காதல் உங்ககிட்ட போய் என் காதல சொல்லலாமா இந்த திசை பக்கத்துல திரும்ப மாட்டேன்டா என் காதல சேரணும் முதல்ல ஆமா இந்த காதலோட இங்க போய் நான் கேட்டேன் உங்ககிட்ட கேட்டேன் அப்படிதான் இருக்கும் என் காதலை இப்ப சொல்றேன் மாதிரி எப்பேற்பட்ட காதல் என்று இங்கே நான் காண்பேன் என் காதலன்